இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா கௌமாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நினைச்சாங்க. கௌமாரம்னா என்ன? கௌமாரம் யார பத்தி சொல்லியிருக்கு, அது யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதுவும் தெளிவா பார்க்கிறோம். கௌமாரம் அப்படின்னா முருகப்பெருமானை முழு முதல் கடவுளாக நாம் வணங்குகின்றோம். அப்படி முருகப்பெருமானை முழு முதல் கடவுளாக வணங்குவதின் வழிபாடுதான் நம்ம கௌமாரம் சொல்றோம். சரி, இந்த கௌமாரம் யார் தொகுத்தாரு, யார் இதை கௌமாரத்தை யாரு தோற்றுவிச்சாங்கன்னு இதுல பார்க்க போனோம்னா ஆதிசங்கரர் 4 வேதங்களையும் ஆராய்ச்சி பண்ணி அதுல உள்ள கருத்துக்களை உபநிடங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மக்கள் பயன்பெறும் வகையில் அவர் சமய தொண்டாற்றிருக்கிறார். அந்த ஆதிசங்கரர் தான் என்ன பண்றாருன்னா இந்திய திருநாடு முழுவதும் பயணித்து வழிபாடுகளை கண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் 6 மதங்களை தொகுத்து வைக்கிறார். சண்மதங்கள் அப்படிப்பாங்க. 6 மதங்களை தொகுக்கிறார். அது என்னன்னு பார்த்தோம்னா சைவம் தான் எல்லாத்துக்குமே தெரியும். சிவபெருமானை முழு முதல் கடவுளாக வழிபடுகின்ற ஒரு முறை சைவம். அடுத்தது வைணவம் திருமாலையே முழு முதல் கடவுளாக வழிபடுவதற்கான ஒரு வழிவகை தான் வைணவம் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கணாவத்தியம். அது விநாயகர் பெருமானுக்கு முழு முதல் கடவுளாக வழிபடுவதற்கான ஒரு வழிபாட்டினை தொகுத்து வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு 4 ஒவ்வொரு கடவுளையும் அம்பாளை வழிபடுவது சாத்தம் அப்படின்னு ஒரு கேள்வி. சௌரம் அப்படிங்கிறது சூரிய பகவானை வழிபடுவது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கௌமாரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை தான் வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. அதுதான் யார் செஞ்சு தொகுத்து வச்சாங்கன்னா ஆதிசங்கரர். அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பு, அதற்கு முன்பே ஆதிசங்கரர் இந்த இதை உருவாக்கி வச்சிருக்காங்க கௌமாரம். சரி, ஆதிசங்கரன் சொல்லணும்னா அவரை பத்தி கொஞ்சமாச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மேல நம்ம போறதுக்கு வசதியா இருக்கும். ஆதிசங்கரர் முருகன் அருள் பெற்றவர். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஆதிசங்கரர் காலடி அப்படிங்கிற ஒரு தளத்தில் அவதரிக்கிறோம். இப்ப எங்க இருக்குன்னா கேரளா மாநிலம், நம்ம அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்தில் காலடி அங்கதான் அவர் இருக்காரு. அவர் குழந்தை பருவத்திலிருந்து இறைவன் மீது உள்ள நாட்டத்தால் இல்லற வாழ்க்கை அவருக்கெல்லாம் நாட்டம் இல்லாமல் போச்சு. இறைவனே தியானித்து பூஜித்து இதுல பாத்தீங்கன்னா இறைவனை கும்பிட்டு நம்மளுக்கு அருள் கிடைக்கும். அந்த அருளை மற்றவங்களும் பெறணும் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம மட்டும் வாங்கிட்டு நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. நம்ம வாங்கினது எப்படி வாங்கலாம், எப்படி நம்ம அவர்கிட்ட அருள் பெற்றோம், இதையெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே இன்புறணும். அந்த மாதிரி நோக்கம் தான் நம்ம அருளாளர்கள். அதாவது முருகனை வழிபட்டு அவரிடம் அருள் பெற்று உணர்ந்தவர்கள்.
அப்படி ஆதிசங்கரர் வந்து அங்க இருந்தாரு. அவர் எல்லா இடமும் சென்று எல்லா வழிபாடுகளையும் கலந்துள்ளார். அந்த அந்த காலத்துல வந்து ஒருத்தர் ஒரு கருத்து வச்சிருந்தோம்னா இன்னொருத்தர் எதிர்ப்பு வந்து அவங்க வந்து போட்டிக்கு வருவாங்க. இவர் ஒரு கருத்து சொல்லுவாரு, அதுக்கு போட்டிக்கு இன்னொருத்தர், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் வெளிச்சிட்டு வர்றாரு. எல்லா இதையும் அவங்க சாமான்கள் அந்த மாதிரி நிறைய இந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போய் அவங்க வாக்குவாதம், அதாவது பேச்சுல ஆதாரங்களை காட்டி அதை வந்து ஒவ்வொரு இடமா வந்து கண்டுட்டு வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா இவருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து கடும் வாக்குவாதம் வருது. அதிலும் ஆதிசங்கரர் தான் வென்றார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இவர் எப்படியாவது பழிவாங்கணும், நம்மளை வந்து நம்ம ஊரே வந்து ஜெயிச்சு போயிட்டாரு, இவர் வந்து நம்ம பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சூழ்ச்சி செய்கிறார். அதனால வந்து ஆதிசங்கரருக்கு வந்து நோய்வாய்ப்படுகிறார். அதை தீர்க்கிறதுக்கு அவர் பல திருத்தலங்கள் எல்லாம் சென்று வழிபட்டு என்னமோ செஞ்சு பார்க்க ரொம்ப முடியல. அப்ப வந்து இந்த கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தை வந்து ஆதிசங்கரர் வழிபடுகிறார். அங்க இருக்கிற சிவபெருமான் தான் வந்து நீ வந்து திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கு, உனக்கு ஏற்பட்ட இடஒதுக்கீடு இருக்கும் அப்படிங்கிறார். இதுக்கு முதல் ஆதிசங்கரர் வந்து தனக்காக ஒரு ஒன்றும் பண்ணிக்கல. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஆதிசங்கரர் பிறந்த ஊருக்கு அருகில் பூரணா அப்படிங்கிற ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு. அது வந்து அவங்க ஊருக்கும் அந்த நதிக்கும் 2-3 கிலோமீட்டர் போற அளவுக்கு தூரம் இருந்துச்சு. அவங்க தாயார் வந்து கிருஷ்ணர் கும்பிடக்கூடிய பக்தர்கள். அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நதிக்கரையில் போய் சென்று நீராடி வழிபடுவது சிரமமாக உள்ளது. அதனால அந்த ஆதிசங்கரர் வந்து ஒரு பாட்டே பாடி அந்த நதியையே வளைச்சு அவங்க ஊருக்குள்ள கொண்டு அளவுக்கு அவர் பாடி அந்த நதியே அவர் பாட்டுக்கு மயங்கி அந்த காட்டுக்குள்ள போன மாதிரி காலடி திருத்தலத்தில் ஓடுபடியாக செய்வார். அதாவது தாயாருக்காக செய்தார். அவர் ஊர் அருகாமையிலிருந்து வறுமையில் பாடி தத்தளித்து வந்த குடும்பத்திற்கு பார்க்கிறார். அங்கதான் வந்து அவங்க வீட்டுல வந்து கனகதாரா சோஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அரிய ரொம்ப பொக்கிஷமான ஒரு மகாலட்சுமியை வழிபடுத்திருக்கோம். அதை வந்து பார்க்கிறாரு. அதைத்தான் வந்து நம்ம தமிழாக்கம் கூட நம்ம கவிஞர் கண்ணதாசன் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து பொன்மலை அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற கனகதார சோஸ்திரம் அப்படி இருந்தாங்க. அவர் அது பாடும்போது என்னாச்சுன்னா அந்த கனகதாசன் பெயரிட்ட மாதிரி பொன்மலை அப்படி கூரையை பிடிச்சி பொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பொண்ணும் பொருளும் அவங்களுக்கு வந்துச்சு. இது வந்து அவருக்காக செய்யறாங்க, ஒரு பக்தருக்காக செய்யறாங்க. இந்த காலகட்டங்களில் வந்து அவருக்கே நோய்வாய்ப்படும் போது அதை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகும்போது அவருக்காக அவர் வேண்டி நின்ற முருகப்பெருமான் கிட்டதான் போய் திருச்செந்தூர்ல வந்து நின்று உருகி வேண்டாரு. அந்த சமயத்துலதான் வந்து ஆதிசங்கரர் வந்து ஒரு அரிய நூல் பாடுறாருங்க சமஸ்கிருதத்துல முருகப்பெருமான் பால ரூபாய அப்படின்னு தொடங்கும். அந்த நூல் 33 பாடல்கள் கொண்டது, சமஸ்கிருதத்தில் இருக்கும். அந்த நூலுக்கு என்ன பெயர்னா சுப்பிரமணியர் புஜங்கம் அப்படின்னு பெயர். அதான் சக்தி வாய்ந்த பாடல். நம்மளுக்கு எப்படி இப்போ கண்டசிருஷ்டி கவசம் வந்து தமிழ்ல ஒரு மந்திர நூலா இருக்கிற மாதிரி சமஸ்கிருதத்துல வந்து சுப்பிரமணியர் புஜங்கம். அப்படி அவர் வந்து புஜங்க நூல் பாடும்போது புஜங்கம்னா ஒண்ணும் இல்லைங்க, சமஸ்கிருதத்துக்கு வந்து நம்ம தமிழ்ல வந்து ஒரு பாட்டு, அந்த சங்கம் அந்த பாட்டு வைரத்தை வந்து விருத்தம் அப்படிம்போம், வெண்பாம்போம். அந்த மாதிரி சமஸ்கிருதத்துக்கும் புஜங்கம் அப்படிங்கிறது பாம்பு, அதாவது வந்து சர்ப்பம். அது எப்படி வளைஞ்சி நெளிஞ்சி சுடி போகுதோ அந்த இதுல அந்த பாம்பு அந்த பாட்டோட வார்த்தைகள் வந்து அது போகுது. அது எப்படின்னா ஆதிசங்கரர் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் முன்னால் இருந்த உண்மையே அவருக்கு அறியாமலே அந்த பாட்டு தானாக வந்தது.
சொல்லும் போதுதான் சொல்லுவாரு, நான் மனசுதான் ரொம்ப அலைப்பாடிக்கூடிய மனசு. அது எப்படி இருக்குன்னா திருச்செந்தூர் கடல்ல எழுகிற அலைகளை போல ஒரு இடத்துல நிற்காது ஒரு பேர். அந்த அலை கடைசியில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கரையை தட்டும். அது எங்கன்னா முருகப்பெருமான் திருவடி அடையும் போது அமைதியாகிவிடுகிறது. அந்த மாதிரி நாம முருகப்பெருமானை நம்ம அழைப்பாய் நம்ம செய்யலாம் நிறுத்தி முருகப்பெருமானின் அருள் பெற வேண்டும் என்றால் அவர் பாதங்களை அந்த அலை போல நம்ம வாங்கணும். ஏன்னா அவர் நமக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுப்பாருங்க. இப்போ அந்த மாதிரி சுப்பிரமணியன் திருச்செந்தூர் வராது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த திருக்கோயிலும் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா திருச்செந்தூர்ல பத்திர விபூதின்னு சொல்லுவாங்க. பத்திர விபூதினா என்னன்னா ஒரு இலையில விபூதி சொல்லுவாங்க. அது என்ன என்னன்னா பன்னீர். அந்த பன்னீர் இலையில தான் விபூதி கொடுப்பாங்க. அதோட தத்துவமே என்னன்னா இந்த பன்னீர் இலையில பார்த்தோம்னா ஒரு 12 நரம்புகள் இருக்கும். அது முருகப்பெருமானே அவர் திருக்கையால கொடுக்கிற மாதிரி ஐதீகம். அவரே ஒரு விபூதி கொடுக்கணும். அந்த பன்னீர் இலை நீங்க பார்க்கணும்னா நம்ம பேரூர் கோயிலே பார்க்கணும். பேரூரோட தலை விருட்சம் தமிழகம். அங்க போனாலும் அந்த மரம் எப்படி இருக்கும், அந்த இலை எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். அந்த பன்னீர் இலையில தான் விபூதி கொடுப்பாங்க. அதுக்கும் அந்த விபூதியோட மகத்துவத்துக்கும் கதைகள் இருக்குங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை கட்டும் பொழுது அதுக்கு முன்னின்று கட்டியவர்கள் துறவிகள் தாங்க. அவங்ககிட்ட எங்கேயோ சம்பாதிச்சு நிறைய விஷயா பண்றாங்க. நம்ம போல முருகப்பெருமானே நடத்தி வைக்கிறார். அது இருக்கும் பொழுது அந்த கொட்டடம் கட்ட வர்ற கூலியாட்களுக்கும் அந்த இவங்களுக்கும் பணம் கொடுக்கறதுக்கு அந்த நாள் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பதான் அந்த முருகன் மேல இருக்கிற பக்தி பாருங்க. இதுதான் நம்பிக்கை பக்தின்னு சொல்லுவாங்க.